ஹாய் சொந்தங்களே, எப்படி இருக்கீங்க? ஸோ இப்போ ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு பெரிய மூவ் ஒன்று பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக வேர்ல்டு வைட் ஃபுல்லாக இருக்கிற இமிக்ரெண்ட் வீசா அப்பாயின்மெண்ட் இருக்கு இல்லையா, அந்த கான்சுலேட்டில் அதை வந்து டெம்பரரியாக பாஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்தியா மட்டும் இல்லை, வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிற இந்த இமிக்ரெண்ட் வீசா கேட்டகரி வீசா அப்பாயின்மெண்ட் எல்லாமே அவங்க வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் யாருக்கு பாதிப்பு இருக்குது அண்ட் எந்த வீசா கேட்டகரியாக இதில் அஃபெக்ட் ஆகாது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்க யாராவது வந்து உங்கள் க்ளோஸ் சர்க்கிளில் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை நீங்களே கூட வந்து அஃபெக்ட் ஆகிருக்கீங்க, இல்லை உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தெரியுது அப்படின்னா தாராளமாக அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இமிக்ரெண்ட் வீசா கேட்டகரி தான், இது நான் இமிக்ரெண்ட் வீசா கேட்டகரிக்கு கிடையாது. ஸோ இமிக்ரெண்ட் வீசா கேட்டகரி அப்படிங்கிறது இந்த I-140 பண்ணி க்ரீன் கார்டு, ஃபேமிலி பேஸ்ட் க்ரீன் கார்டு இருக்கு இல்லையா, அவங்களுக்கான வீசா ஸ்லாட்ஸ் தானே தவிர இது வந்து நார்மலாக இருக்கிற H1B, L1, F1 இந்த மாதிரி இருக்க நான் இமிக்ரெண்ட் வீசா கேட்டகரிக்கு கிடையாது. அதனால் இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான டிஸ்டிங்ஷன். நிறைய நியூஸ் பேப்பரில், நிறைய யூடியூப் சேனல்ஸில் கூட அது போடும்போது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வீசா அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க, ரீஷெடியூல் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பேனிக் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. ஆனால் அந்த நியூஸை ஃபுல்லாக படித்தா ஒரு 7 பேராகிராஃபில் லாஸ்ட்டில் தான் வந்து அவங்க வந்து இல்லை நான் இமிக்ரெண்ட் கேட்டகரி இதெல்லாம் வந்து அஃபெக்ட் ஆகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த நியூஸ் ஆர்டிக்கலை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து அது வரைக்கும் கூட படிக்க மாட்டாங்க. ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்டான டிஸ்டிங்ஷன். நான் இமிக்ரெண்ட் கேட்டகரிஸ் வந்து இப்போதைக்கு எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை. இந்த மாதிரி வந்து பெருசாக ரீஷெடியூலிங் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் மெயில் வரல. ஆனால் இதுவே இமிக்ரெண்ட் வீசா கேட்டகரி அப்பாயின்மெண்ட் வச்சிருந்தவங்களுக்கு இந்த மாதிரி மெயில்ஸ் வந்து வந்திருக்கு. சரி, இந்த மாதிரி பண்ணதுக்கு என்ன ரீசன் அவங்க சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உலகம் ஃபுல்லாக இருக்கிற அந்த கான்சுலர் ஆஃபீஸர்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்கணும். அதுவும் பர்டிகுலராக இப்போ வந்து புதுசாக பப்ளிக் சார்ஜ் அப்படின்னு ஒரு ரூலை வந்து கொண்டு வராங்க. அது செப்டம்பர் மாதம் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுது. அந்த செப்டம்பர் மாதம் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு விஷயத்துக்கு கான்சுலர் ஆஃபீஸ்க்கு நாங்கள் வந்து ட்ரைனிங் கொடுக்கணும், அதுக்கு வந்து டைம் எடுக்கும் அப்படிங்கிறதுனால எங்களால் வந்து 2 விஷயத்தை ஒன்றா பண்ண முடியாது அப்படின்ற ரீசனுக்காக இந்த இமிக்ரெண்ட் வீசா கேட்டகரிஸ்லாம் நாங்கள் வந்து ஸ்டாப் பண்ணுறோம் அப்படிங்கிறதான் அவங்களோட ஒரு ரீசனாக இருக்குது. இந்த பப்ளிக் சார்ஜ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக ஒருத்தங்க இப்போ இமிக்ரெண்ட் வீசாவில் யூஎஸ்ஏக்குள்ளே வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். வந்துட்டு உடனே வந்து ஐயோ எங்களுக்கு வந்து வாழ்கிறதுக்கு வழியே இல்லை, எங்களுக்கு வந்து கவர்மெண்ட் அசிஸ்டன்ஸ் கொடுங்க, எங்களுக்கு ஃபுட் ஸ்டாம்ப்ஸ் கொடுங்க, எங்களுக்கு வந்து மெடிக்கல் ஃபெசிலிட்டி கொடுங்க அப்படின்னு யூஎஸ்ஏ கவர்மெண்ட்டை சார்ந்து இருக்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னா கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு லாஸ் மாதிரி தானே. ஏன்னா கவர்மெண்ட்ன்றது இங்கே இருக்க சிட்டிசனை பார்த்துக்கிறதுக்காக அவங்க வந்து நிறைய பாலிசி கொண்டு வந்து, ரூல் கொண்டு வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது திடீர்னு வெளியிலேருந்து ஒருத்தவங்க வந்த உடனே இந்த அசிஸ்டன்ஸ் அவங்க கிட்ட வந்து வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா தென் இது வந்து ஆக்சுவல் சிட்டிசன்ஸை பார்த்துக்க முடியாது அப்படிங்கிறதான் அவங்க சைடுக்கு சொல்லப்படுற ஒரு நியாயமான விஷயம். அதுக்காக உலகம் ஃபுல்லாக இருக்க இந்த வீசா அப்பாயின்மெண்ட்ஸை நாங்கள் வந்து இப்போதைக்கு டெம்பரரியாக பாஸ் பண்ணி வைக்கிறோம் அப்படின்றதான் அவங்க சைடில் கொடுக்குற ஒரு ரீசனாக இருக்குது. ஓகே, இந்த அஃபிஷியல் ரீசன் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பொலிட்டிக்கல் ரீசன் என்ன சொல்கிறாங்க, இங்கே இருக்க சுற்று வட்டார இருக்க மக்கள்லாம் என்ன பேசிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் க்ளோஸ் டு 75 கண்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பேன் லிஸ்ட்டில் இருந்துச்சு. அதாவது அந்த கண்ட்ரீஸில் இருந்து ஃபேமிலி பேஸ்ட் க்ரீன் கார்டு யாருமே வந்து ப்ராசஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு வேரியிங் டிகிரியில் வந்து பேன் இருந்துச்சு. இப்போ அந்த பேனை ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு ஜட்ஜ் என்ன பண்ணிட்டாருன்னா, இது வந்து செல்லுபடி ஆகாது, ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு லிஸ்ட் மாதிரி ஒரு கண்ட்ரியை போட்டு அந்த கண்ட்ரிலேருந்து இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்காக டார்கெட் பண்ண முடியாது, அது வந்து ஒரு டிஸ்கிரிமினேஷன் மாதிரி அப்படிங்கிற மாதிரியான ஒரு வேர்டிக்ட்டை கொடுத்து இது வந்து செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லிட்டாங்க. அதனால் இப்போ அந்த ரூல் பார்த்திங்கன்னா அது வந்து லிஃப்ட் ஆகிடுச்சு. அப்படி ஆனதுனால வேறு வழி இல்லாமல் இவங்க வந்து ஒரு ப்ராப்பர் ரூல் சேனல் வழியாக போகாமல் டக்குன்னு இப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறது ஆப்போசிட் சைடில் இதை வந்து கிரிட்டிக்காக பேசுகிறவங்க ஒரு வைக்கிற விவாத பாயிண்ட்டாக இருக்குது. இது ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் கீழே வர்றதுனால இப்போது யாராவது ஒருத்தங்க யூஎஸ்ஏக்குள்ளே இருந்து I-485 ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், USCIS மூலிமா அது வந்து இந்த க்ரைட்டீரியாக்குள்ளே வராது. அதனால் அந்த ப்ராசஸ்லாம் வந்து எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. ஏன்னா அதுக்கு வந்து கான்சுலர் இன்டர்வியூ நீங்கள் போகணும்னு அவசியம் இருக்குது. அதனால் அந்த ப்ராசஸ் வேறு. அண்ட் ஒவ்வொரு விஷயத்துலையும் கெட்டதும் இருக்கும், நல்லதும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இது ஒருவேளை அவங்க வந்து எவ்வளோ நாளைக்கு பாஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியல. அவங்க வந்து ஒரு பர்டிகுலர் டேட்டு ஒரு டைம் ரேஞ்ச் கொடுத்தா கூட அவங்க வந்து உண்மையாகவே இது எவ்வளோ நாளைக்கு இருக்கும் அப்படின்னு தெரியல. ஸோ ஒருவேளை அது வந்து கொஞ்சம் லிட்டில் லாங்கராக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு வைடாக இவங்க வந்து இந்த ஃபேமிலி பேஸ்டு க்ரீன் கார்டு அவங்க வந்து ஸ்டாப் பண்ணுறதுனால இதை வந்து ஸ்பில் ஓவர் ப்ராசஸ்க்கு அந்த வீசா கேட்டகரிஸ்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்து கிடைக்கும். ஸோ இது மட்டும்தான் இந்த விஷயத்தில் இருக்கிற ஒரு கெட்டதுலேயும் ஒரு நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதனால் எம்ப்ளாய்மெண்ட் பேஸ்ட் க்ரீன் கார்டில் பேக்லாகில் இருக்கிற நம்ம இந்தியன்ஸ் தான் நல்லது. ஆனால் இது வந்து ஒரு பேட்டர்னாகவே இப்போ வந்து வர ஆரம்பிக்குது. டிசம்பர் மாதம் இதே மாதிரி இந்த சோஷியல் மீடியா எல்லாமே வந்து பப்ளிக்காக வச்சுருக்கணும், ஆக்சஸ் பண்ணுறதுக்கு பப்ளிக்காக வச்சுருக்கணும், சோஷியல் மீடியா வெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல்
ரூல் வந்து கொண்டு வந்தாங்க. ஆனால் அந்த ரூல் பார்த்தீங்கன்னா அப்போதைக்கு நான் இமிகிரண்ட் வீசாக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் அந்த நான் இமிகிரண்ட் வீசாக்கு நாங்கள் வந்து திருப்பி ட்ரைனிங் கொடுக்குறோம் அப்படின்னு போன வருஷம் 2025 டிசம்பர் மாதத்தில் திடீர்னு வந்து என்ன பண்ணாங்கன்னா, டிசம்பர் 15லேருந்து இருக்கிற வீசாலாம் வந்து பாதி வந்து கேன்சல் பண்ணுறோம், பாதி ரீஷெடியூல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து பண்ணாங்க. அதே மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய ரூல் கொண்டு வரும்போது நாங்கள் எங்கள் கான்சுலர் ஆஃபீஸருக்கு ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து திருப்பி இந்த மாதிரி கொண்டு வராங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ரெஸ்ட் ஆஃப் த ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனில் அவங்க ஒவ்வொரு வாட்டையும் ஏதாவது பெரிய ரூல் கொண்டு வரும்போதும் அவங்க வந்து ட்ரைனிங் கொடுக்க போகிறோம் அப்படின்ட்டு அவங்க வந்து ஒரு 2-3 வாரம் இல்லை எத்தனை நாளும் தெரியாது, அந்த ட்ரைனிங் முடிகிற வரைக்குமே இருக்கிற அந்த வீசா ஸ்லாட்ஸ்லாம் வந்து நாங்கள் வந்து ரீஷெடியூல் பண்ணிவிடுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை தான் அவங்க இப்போதைக்கு வந்து பிரதிபலிக்கிறாங்க. அண்ட் இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே கரெக்டாக பண்ணி எல்லாம் வந்து ப்ராப்பராக பிளான் பண்ணி எவ்ரிதிங் பர்ஃபெக்டாக பண்ணதுக்கப்புறம் திடீர்னு நாங்கள் ஒரு ரூலை கொண்டு வரோம், அதனால் எங்கள் கான்சுலர் ஆஃபீஸுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும், அது பண்ணணும், இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரீஷெடியூல் பண்ணுறது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு இப்போ இருக்க மக்கள் எல்லாமே வந்து ஒரு சின்ன ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருக்காங்க. அண்ட் எனக்கு தெரிஞ்ச 2-3 ஃப்ரெண்ட்ஸ்லாம் இப்போ என்ன பேச ஆரம்பிக்கிறாங்கன்னா, அவங்க இந்தியாவுக்கு போயிட்டு அவங்க வந்து இந்த கான்சுலர் ப்ராசஸிங் இப்போ H1 வீசா ஸ்டாம்பிங்கோ இல்லை H4 வீசா ஸ்டாம்பிங்கோ எடுக்கும்போது அந்த இன் அண்ட் அரவுண்ட் டைமில் ஏதாவது பெருசாக வந்து ஒரு ரூல் இம்ப்ளிமெண்ட் ஆகுதா, இமிகிரண்ட் வீசா கேட்டகரிலையும் சரி நான் இமிகிரண்ட் வீசா கேட்டகரிலையும் ஏதாவது ரூல் இம்ப்ளிமெண்ட் ஆகுதா அப்படின்னு பார்த்துட்டு, ஆமாம் இன் அண்ட் அரவுண்டில் வந்து ஒரு ரூல் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது அப்படின்னா அதுக்கு 15-20 டேஸ்க்கு முன்னாடி இருக்கிற அந்த வீசாலாம் வந்து அந்த பீரியட்லாம் நான் வந்து ரிஸ்கி அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்க்ளூஷனுக்கு 1-2 பேர் வராங்க. நானே வந்து ட்ரீ ஸ்லாட் கிடைக்கிறதே கஷ்டமாக இருக்குது, இதில் இது வேறையா அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்கள் தான் வந்து இப்போ இருக்க எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. இப்படியே போச்சுன்னா அது எங்கே போய் முடியும் அப்படின்னு தெரியல. அண்ட் இதை பற்றி திருப்பி அட்டார்னி கிட்ட வந்து பேசி என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோ போடுவோம். அதில் வந்து ஃபுல் கிளாரிட்டியாக இன்ஃபர்மேஷன் எல்லாம் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். சொந்தம் தொடர் சப்ஸ்கிரைப்.